சத்தியமா சொன்ன நம்ப மாட்டீங்க. கரெக்டாக கோபுர கேப் ஆஃப் பண்றேன், இப்படிக்கா போயினே இருக்கேன். அப்படியே நம்ம தள்ளிட்டு அப்படியே அந்த தூரம் போயிடுச்சு. ரோகிலே எல்லாருக்கும் வணக்கம். முருகர்களே, நான் மகேஷ் பேசுறேன். இன்னைக்கு வந்து டே 20. யாராவது நம்ம சேனல் யாரா புதுசா பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேனல் பண்ணிட்டு இருக்கோம்னா 65 days 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்ச். பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, எல்லா செலவும் போக, பைக் செலவு, எல்லா செலவும் நம்ம கையை விட்டு போய் 65 நாள் கழிச்சு நம்ம கையில் 1 lakh ப்ராஃபிட் இருக்கணுன்ற சேலஞ்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வளரணும் தப்பாத்துக்காதீங்க. ஆனால் அவசரம், ஏன்னா இப்போ ஒரு ஆர்டர் இப்போ தான் போட்டாங்க. ஜஸ்ட் நோ இப்போ தான் நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோ ஷூட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்ம என்ன சேனல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், டைம் என்ன கரெக்டாக 12:10 ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் ஆர்டர் தான் மகேஷ் கேட்டால் 170 ரூபாய் ஆர்டர். உங்கள் ஸ்கைடில் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க. முதல் ஆர்டர் வெயித்தனமான ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி வாங்க, மற்றெல்லாம் போகும்போது ரெடி பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம வீட்டில் கிளம்பி போயிட்டு இருக்கோம்ப்பா. சரி, இன்னைக்கு ஒரு மாதிரி பயங்கர தெம்போட தான் ஒரு நம்ம ஓட்டோம். சரி, பயங்கர தெம்போட தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ கைஸ், நம்ம வீட்டில் கிளம்பி போயிட்டு இருக்கோம்ப்பா. கரெக்டாக உச்சி வெயிலில் தான் நம்ம கிளம்புறோம். அப்புறம் எங்கடா மகேஷ் பிக்கப் அப்படின்னு கேட்டால் பூந்தமல்லியில் தான் வரல பிக்கப்பு. எப்படி கேட்பான், எப்படி போனால் ஷார்ட்டா, இப்படி போனால் ஷார்ட்டா. ஸோ கைஸ், அப்புறம் வந்து நேற்று தான் சொன்னல, அது வந்துச்சு கோபுரோக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சரி, அதெல்லாம் உங்களுக்கு போக பேசலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ரோகிலே. ஸோ இது வரைக்கும் நம்ம 28,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். 19 நாள் முடிஞ்சிருக்கு, 28,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து 20வது நாள். ஸோ ரோகிலே, அப்புறம் ஷெட்யூல் போட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய படிக்கிற நல்ல நல்ல பசங்களும் சரி ஷெட்யூல்லாம் போட்டு பண்ணுங்க. நான் ஷெட்யூல்லாம் அந்த அளவுலாம் எனக்கு இது வரைக்கும் போட்டது இல்லை பெருசாக. பட் போட்டாலும் அப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு ஒரு ஷெட்யூல் போடலான்னு இருக்கேன். அதாவது எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணி வந்து நம்ம எடிட்டிங் பண்ணணும். ஸோ எவ்வளோ நான் தூக்கம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. எனக்கு இப்போதைக்கு தூக்கம் ஒரு 5 ஹவரில் 4 ஹவர்லேருந்து 5 ஹவர் இருந்தாலும் இப்போதைக்கு போதும் என் சேலஞ்சு. ஏன்னா அப்படி பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி தூங்கி பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த டைமில் எடிட்டிங் பண்ணுவோம், இந்த டைமில் நான் வந்துடுவேன், இந்த டைம் இது வரைக்கும் நம்ம இருந்தே ஆகணும் என்ன டயராக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு நான் உழைக்க போகிறேன் வரக்குள்ளே. ஸோ அப்படி போட்டால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு இருந்தாலே போதும், நம்ம வெற்றி நோக்கி ஓடிடலாம். நம்ம சில டைம் வரும், ஏன்ச்சிடும், ஒரு சில டைம் இந்த டைமில் வரும், ஒரு சில டைம் அந்த டைமில் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அது வந்து குழப்பமாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அப்படி இன்னொரு விஷயம், இங்கே ஒரு இது மாதிரி மாட்டோம்ல, அது ஆல்ரெடி ஒரு நாள் காணாமல் போயிடுச்சா. அப்புறம் அந்த கோபுரம் இன்னொன்று இருந்தது, அதை வச்சு நான் கோபுரம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது அந்த சைடில் இது பண்ணுவாங்கள்ல, அது வந்து இப்போ நான் நேற்று ஒன்று புதுசாக ஒன்று வாங்கினல ஒரு கோபுரம் தேவையான எல்லா பொருளும். ஸோ அது இருந்து தான் இப்போ மாட்டிருக்கும். ஸோ இந்த கோபுரம் கூட இத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணாத எங்கே போச்சுன்னே தெரில வரங்களே. மேபி நான் நேற்று மலையில் கழட்டினேன், மலையில் லைட்டு கழட்டி பேக்கில் வச்சேன். மேபி பேக்கில் இப்போ காலேஜ் தேடி பார்க்குற பேக்லையும் காணும். ஸோ எங்கே போச்சுன்னு சொல்லி தெரியலப்பா. ஸோ அது தொலைஞ்சிச்சு, கரெக்டாக இது இருக்குது. மேபி பாருங்கள், இன்னத்துக்கு மட்டும் இது இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ணிக்க முடியாது. எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல. மேபி பேக்லேயே கூட இருக்கலாம். பேக்கில் நல்லா தேடி பார்த்துட்டேன், பட் ஒன்றும் காணும். பூந்தமல்லி போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ போகும்போது நம்ம பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம நேற்று வந்து ஒரே 1 லிட்டர் தான் வரல போட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 3 லிட்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு பேக் ஒன்று வாங்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு பேகு, ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் காலேஜ் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போகிற பார்த்தீங்களா ஒரு பேகு. அந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா கோப்ரோக்கு தேவையான பொருளாக நம்ம என் பேக்கிலே வச்சுக்கணும். கோப்ரோ ஐஃபோனுக்கு தேவையான பொருளை என் பேக்கிலே வச்சதுக்காக ஒரு பேக் ஒன்று வாங்கணும். ஸோ இதில் வந்து பின்னாடி எதுவுமே வைக்க போகிறது இல்லை. இதுக்கப்புறம் அதை ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வைக்க போகிறோம். அப்புறம் ரெயின் கோட் கூட அந்த நான் பேக்கில் மாட்டிப்பேன்ல, அதிலே வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம். 3 லிட்டர்ண்ணா. ஓகே ப்ரோ, நான் பார்த்துட்டேன். தினமும் போடுறது தானே. ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்து நம்ம இப்போ கரெக்டாக பூந்தமல்லி கிட்ட தான் இருக்கிறோம். ஓகே, அப்போ எப்பயுமே ஜாகிரதையாக ஓட்டுங்க வரங்களே. நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு கண்ணாடி கரெக்டாக வச்சுக்கோங்க. பின்னாடி யாரும் வராங்களா பார்த்துட்டே இருங்க வரங்களே. அப்புறம் இந்த மாதிரி மக்கள் போயிட்டு வர ரோட்லாம் ஸ்பீடு சுத்தமாக போகாதீங்க. ஸ்லோவாக 30-20லேயே போயிட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த டைமில் செல்ஃபி வேறு கேட்குதுப்பா. செல்ஃபிலாம் கரெக்டாக எடுத்துக்கோங்கப்பா. இப்போ சுகியில் பயங்கரமாக பார்க்குறாங்க. அங்கே நிறைய ஆட்டோ இருக்குது இல்லை உங்களுக்கு தெரியுதா? ஃபுட்டு ரெடி நிறைய ஆட்டோ இருக்குது. மேபி நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு இப்படிக்கா வந்தாலும் இங்கே ஆட்டோ நிறைய வரும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு பிரச்சனை வரவில்லை. நம்ம போடும்போது கண்டிக்கவே மாட்டாங்க ஒரு சில இடங்கள்லாம். அது கொஞ்சம் வெறுப்பாகும். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணி பொறுமையாக போயிட்டு இருக்கோம்ப்பா. ஸோ பரவாயில்லப்பா, 170 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போகிற ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த ரோடு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. திருமழிசை போகிற ரூட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு அப்படியே போனாலே பயங்கர ஜாலியாக இருக்கும் ஒரு ரோடு. கைஸ் சூப்பர்ப்பா, பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்பயுமே பிடிக்கும்.
செம்ம. இப்போ வாங்க நம்ம ஜாலியாக நீங்கள் ஃபுல்லாக பண்ணலாம் அவர்களே. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலே எத்தனை மணி நேரம் ஓட்டுவேன், 20 மணி நேரம் கூட கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓட்டுவேன். இது ஓட்டியிருக்கேன் அந்த மாதிரி ஷேட்டர் பேக்ஸில் ஒரு நாள் 2800 2900 வந்துச்சு 20 மணி நேரம் ஃபுல்லாக ஓட்டினதுக்கு ஷேட்டர் பேக்ஸில். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜாலியாக ஓட்ட வந்தேன். கம்ஃபர்டபுள் இல்லைனா எனக்கு ஓட்டவே சுத்தமாக பிடிக்காது. ஸோ கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கனால தான் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும். உதாரணத்துக்கு நம்மளை உட்காந்து ஓட்டுறதுக்கே நல்லா இருக்காது. ஒரு சில பேர்லாம் வந்து இங்கெல்லாம் அப்படியே ஹெல்மெட் மாட்டிட்டு ஓட்டுறாங்க. ஒரு அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி தெரியல. ஹெல்மெட் எடுத்து இங்கே மாட்டிக்கிறாங்க. மேபி தெரியல அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ரோட்டுக்குள்ளேயே ஓட்டுறதுனா ஓகே. பட் இந்த மாதிரி ஹைவே ரோட்டை கூட சில பேர்லாம் பார்க்குறேன் அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்களே மாறிப்பாங்க. ஸோ உறவுகளே, அப்படின்னு ஒரு விஷயம்ப்பா, நான் குளிச்சுட்டு பயங்கர தெம்பாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன் உறவுகளே. அதனால் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல. ஆனால் நேற்று போட்டு வந்த பாருங்கள் ஒரு சட்டை பயங்கர ஒரு மாதிரி துவைக்காத, ஏற்கனவே அதுக்காக நான் போட்டுட்டு வேர்வையில் இருந்தேன் அந்த ஒரு சட்டை. அதுக்கப்புறம் இது குளிக்காமல் ஒரு மாதிரி பயங்கர கசகசன்னு இருந்துச்சு. அதை போட்டு வந்த பாருங்கள், செம்ம விருப்பம் வந்துச்சு ஒரு நேற்று ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு. நம்மளுக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த ரோடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படிக்கான ஒரு 13 கிலோமீட்டர்லாம் இருக்கா தாண்டி ஆர்டர் போட்டு விட்ருவாங்க சங்கீதாலேருந்து. நான் அப்போலாம் ஜாலியாக போயிட்டு இருப்பேன் அவர்களே. வா, இன்னைக்கு வானமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது, சூப்பராக. ஸோ ஒரு அப்போ நம்ம பல்லில் போடுறதுல டீ தலைனர் அது வந்து உடஞ்சிருச்சுப்பா. ஏன் அப்படின்னா நம்ம அடிக்கடிக்கு ஒரு இன்சல்ட் நடந்துச்சுன்னு சொன்ன லெவலில் ஒரு இன்சல்ட். அது உங்ககிட்ட இப்போ வரைக்கும் சொல்ல நான் இப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோவம் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியல ஒரு. ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு அந்த கோவம் இருக்குது மனதுக்குள்ள. அடிக்கடி எனக்கு கோவம் வந்து பல்லெல்லாம் கடிக்கிற ஒரு. அப்படி பல்ல கடிக்கும் போது அந்த டூத் தலை நிறைய உடஞ்சிருச்சுப்பா. அந்த டூத் அந்த 2 பல்லு அங்கே இடிக்கும் பார்த்தீங்களா, அங்கே கீழே பக்கம் உடஞ்சி போச்சு. ஸோ கோவத்தை அடிக்கடி கடிப்பேன். எனக்கு பயங்கர கோவம் வர ஒரு கோவக்கார பையனாக இல்லை. நான் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நபிகள் நாயகம் ஐயா சொன்னது தான், எவன் ஒருத்தன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் உண்மையான வீரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையான வீரனே கிடையாது, இல்லை பயங்கர கோவக்காரன். நான் கோவம் வருது, ஆனால் எப்படியே நான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. கோவப்படுறது தான் சொத்த மேட்ரு வரும்ல. அவங்க என்ன பேசணும் டபுள் ட்ரிபிளாக பேசிவிட்டுலாம் சொத்த மேட்ரு. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே 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 பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு நம்ம அப்படியே வரோம் பார்த்தீங்களா, அதுதான் அங்கே கெத்து. அதுதான் கஷ்டம். அதுதான் இருக்குல்லே கஷ்டம். அதை மட்டும் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம சூப்பராக வாழ்க்கை பெரிய ஆளாக எல்லாம். செம்மையாக இருக்கிற இந்த ரோடு. இந்த மாதிரி முன்னாடி இந்த பக்கம்லாம் யாருமே இல்லைனா கொஞ்சம் ஸ்பீட் ட்ரைவ் பண்ணுவேன் நான் எப்பயுமே. டேய் மகேஷ், இது நல்லா சுற்றிக்கோ. ஆல்ரெடி ஃபோனு தப்பிச்சு போயிருக்கிற நல்ல நேரம் ஓரளவுக்கு நல்லா ஓடுது. ஓரளவு இல்லை, நல்லாவே ஓடுது சூப்பராக. ஸோ மறுபடியும் அதே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம திடீர்னு ஸ்பீடு போகும்போது அப்படியே பறந்து போய் அப்படியே ஒரு லாரி ஏற்றிட்டு போனவங்கள ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மள்தான் இந்த மாதிரிலாம் நடக்குமே. ஸோ அதனால் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி யாருமே இல்லை மட்டும் கொஞ்சோண்டு ஸ்பீட் எடுப்போம்ல. ஏன்னா நம்மளால யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுல நான் மைண்டில் ரொம்ப கவனமாக இருப்பேன் எப்பயுமே. ஸோ அதனால் நீங்களும் முன்னாடி நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பூந்து இப்படி போகிறதுலாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. மேக்ஸிமம் ஜாலியாக இந்த மாதிரி பொறுமையாக போங்க அவர்களே. இந்த பலூன் இருக்குது பாருப்பா, இந்த பலூன் ஏற்றிட்டு போகலாமா? வேணாம். ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே தான். நான் இது உள்ளே போகலாமா குடிக்கிறதுக்கு? ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. அந்த அக்கா வர ஹிந்தியில் பேசுகிறாங்கப்பா. நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி இதுக்கப்புறம் தான் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த வாய்ஸ் விட்டு கேட்குது அவர்களே. நம்ம வேறு எங்கள் முடி வேறு படுதில்லை இந்த பக்கம் பேசும்போது. நிறைய பேருக்கு என்ன நண்பா நீ பேசுறது எனக்கே கேட்குதுடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் அக்கா வந்து நேற்று சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அக்காவுக்கு வந்து பெருசாக கேட்கல போல் நம்ம பேசுறது. அதுக்கப்புறம் காது இங்கே வச்சு ஸ்பீக்கரில் போட்டு அக்கா ஐ எம் வெயிட்டிங் யூ கம்மிங் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐ எம் கம்மிங்னாங்க. ஓகேக்கா வாங்க வெயிட் பண்ணுறேன் அப்படி. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். அந்த அக்கா வருவாங்க அதுக்கப்புறம். சரி ஓகே அவர்களே, இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் 170 ரூபா கொடுத்த மாதிரி கணக்காகிடும். இனி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம்லாம் தெரியல. நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம உடம்புல தெம்புற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஓட்ட போகிறோம். எவ்வளோ ஓட்டுறமோ சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த 1 lakh சேனல் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி காட்டுறோம் அவர்களே. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுற நம்பிக்கை இருக்குது. தட்டி தூக்கிடலாம். அடிக்கிறோம், கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். சரி ஓகே அவர்களே, அந்த அக்கா எப்போ வருவாங்க, எத்தனை நிமிஷம் கழிச்சு வராங்கன்ற நோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், அந்த அக்கா வாயில் நம்ம ஏஜான்னு தெரில. சரி, ஏதோ ஒரு சிஸ்டர். அந்த அக்கா வந்து வரது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் லேட் ஆகி வச்சுப்பா. ஓகே, நம்ம எப்படி கொடுத்துட்டோம். நம்ம எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டரு 174 ரூபா வந்திருக்குப்பா. ஓகே, இப்போ 20 ரூபா சர்ஜி வேறு போட்டிருக்காங்க அவர்களே. ஆவடி ஜோனில் தான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம ஜோனில் பூந்தமல்லியில் போடுவாங்கன்னு தெரில. இப்போ நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் தான் இருக்கோம். வாங்க நம்ம ஜோனுக்கு வரலாம். ஓகே அவர்களே, ஸோ டைம் என்ன கரெக்டாக 1:09 ஆகிடுச்சு அவர்களே. அதுக்குள்ளே ஒரே ஆர்டர் தான் பார்த்துருக்கோம், 1:09 ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, வாங்க 2 ஆர்டர் பார்த்தா கணக்கு வந்துச்சா? ஓகே இல்லை, இந்த ஆர்டர் 2 ஆர்டர் பார்த்தா தான் கணக்கு வந்துருச்சு.
ஓகே, இந்த மாதிரி 2 பேர் முன்னாடி போனாலே நான் ஸ்லோவாக ஆகிடும் அவர்களே. சரி, என்னப்பா அது திடீர்னு வந்து டக்குன்னு இதில் இடிச்சிட்டு போகுது மேலே. ஸோ கைஸ், நம்ம செகண்ட் அட்ரஸ் பிக்கப் பண்ணியாச்சுப்பா. இது நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தான்ப்பா. அதே தான் சவிதா டென்டல். அங்கே தான் போகிறோம். டென்டல் இல்லை, டென்டல் அப்படிக்கா இருக்குது. ஸோ அதான் எனக்கு குழம்பு போயிடுது. சவிதா இப்படிக்கா இருக்குது மெடிக்கல் காலேஜ் நினைக்கிறேன். எப்படிக்கா இருக்குது டென்டல், சவிதா மெடிக்கல். இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். அது நம்மளுக்கு தெரிஞ்ச வழினாலே ஒரு மாதிரி ஜாலரி. ஒரு எங்கே பாருங்கப்பா, வானம் செம்ம பயங்கர அழகாக இருக்குது. அந்த மேகம் மட்டும் வா, வெயில் செம்மையாக இருக்குது. எனக்கு ஒரு சில டைம் வெயில் ரொம்ப பிடிக்கும் இல்லை, ஏன்னா ரொம்ப மாதிரி ரொம்ப நம்ம கசன்னு குளிச்சுட்டு அந்த மாதிரி போட்டு தான் எனக்கு அந்த வெயில் சுத்தமாக பிடிக்காது. பட் இப்போ நம்ம குளிச்சுட்டு இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தலையை குளிச்சுட்டு அந்த மாதிரி வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். இதில் எல்லாம் டிராஃபிக் ஜாமில் நின்றுட்டு இருக்காங்களா. இப்போ ஒருத்தர் மட்டும் இப்படி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாறலே அது தப்பு. அப்படி போயிட்டு அவங்க முன்னாடி போகிறது சரிங்களா. ஆனால் நேர்மையாக இருக்கிறவன் அங்கே நின்றுட்டுருக்கான். மாறலாம் அப்படி பூந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா, இதெல்லாம் யாருக்கு எந்த நஷ்டமோ இல்லை சொல்லிட்டு அப்படி போகிறவன் அவன் முன்னாடி போயிடுறான். அவன் ரூல்ஸ்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணல. ஸோ இதுதான் அதில் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய இடங்களில். ஸோ நேர்மையாக உண்மையாக இருக்கிறவனால நம்பர் 1 வர முடியாது. அது எந்த துறை வேணால் ஆகட்டும், நல்லவனால ஜெயிக்க முடியும், ரொம்ப நல்லவனால ஜெயிக்க முடியாது சர்களே. ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்பர் 1 வரவே முடியாது. ஆனால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஒரு நம்பர் 1 பதவிக்கு. நம்பர் 1க்கு எந்த துறையில்ன்றது ஃபியூச்சரில் நீங்கள் பாருங்கள். அந்த துறையில் நம்ம தான் நம்பர் 1 வரதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். காத்திருக்க உறவுகளே, நம்ம வந்தாச்சுப்பா இந்த டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு. நான் எப்பயுமே இங்கே தான் நிற்பேன். இங்கே வந்தால் நகல் நின்றுக்கிட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வரதுக்கு 10 நிமிஷமாச்சும் ஆகும். ஒரு மினிமம் மேக்ஸிமம் 10 நிமிஷமாச்சும் ஆகும். மேக்ஸிமம்ன்ற பாரு, மினிமம் 10 நிமிஷமாச்சும் ஆகும். கைஸ், நம்ம அவங்களுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கால் ரிங்கு போதும் அவங்க அட்டனே பண்ண ஒரு 2வது வாட்டி கால் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு பைக்கு. இந்த பைக்கு தான் வரல சொன்னேன், பல்சர். ஹலோ, இந்த பைக்கு தான் வரல சொன்னேன், பல்சர். செம்மையாக இருக்குல்ல இந்த பைக்கு. ஆனால் நமக்கு இது செட் ஆகாது ஒருங்களே. நான் வேறு மாதிரி எதிர்பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது இந்த பைக்கு. மைலேஜ் எவ்வளோ தருது, எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி பார்க்க போகிறேன் யூடியூப்பில். இப்போ என் ஃப்ரெண்டோட அண்ணன் இங்கே இதுதான் வச்சுருக்காரு. ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செம்மையாக இருக்குது பைக். ஆனால் என்னப்பா இவங்க கால் எடுக்கல. இருங்க, கேஷ் பே பண்ணியாச்சா? கேஷ் பே பண்ணியாச்சு இல்லை. ஆனால் ஒன்றும் இது பண்ணலையே. ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம ஒரு ஹலோ ஒருங்களே மெயின் கேட்டில் கொடுத்து சொல்லாரு. அவர் பேர் சொல்லி வாங்க கொடுத்துட்டு நாங்கள் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், டைம் என்ன கேட்டால் 1:46. இதுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தோம்? 310 ரூபா ஏர்ன் பண்ணியாச்சு. 3 ஆர்டர் பார்த்தா தான் கணக்கு வந்திருக்கு. இதுவும் பெரிய ஆர்டர் தான். பட் இது ஒரு ஆர்டர் தான் பார்த்தா கணக்கு எடுத்துருக்காங்க. 3 ஆர்டர் இதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 17 ஆர்டர் பார்த்தா ஃபஸ்ட் டார்கெட் முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சவிதா டென்டல் மெடிக்கலில் கொடுத்தலாம். அங்கேயே உட்காந்துட்டு தமிழ்லாம் வச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம போக போகிறோம். அதுமாதிரி இன்னொரு விஷயம்ப்பா, 15 ரூபா சர்ச்சி போட்டிருக்காங்க ஒரு பூந்தமல்லி சொல்லியும். நம்ம இங்கேருந்து பார்ப்போம். மேபி இங்கேருந்து ஏன்னா ஜீனி ஆர்டர் போகிறாங்கன்னா பார்ப்போம் ஒரு 10 நிமிஷம். ஸோ கைஸ், டைம் என்ன கரெக்டாக 3:40. இந்த டைமில் தான் நம்ம அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இன்ஸ்டா மட்டும் போகும்போதே வந்து பேட்டரி ஆஃப் ஆகிடுச்சு. கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு பேட்டரி. வாங்க அடுத்த பேட்டரி வந்து நம்ம போடலாம். இன்றைக்கி 4 பேட்டரி எடுத்து வந்தல, 4மே வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணி தான் வந்துருக்கேன். இது செம்மையாக இருக்குது ஐஃபோனில் ஸ்டெபிலைசேஷன். சரி இல்லை, நான் அதை வந்து போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். உறவுகளே, ஸோ நம்ம அந்த ஆர்டர் எடுத்து தான் போயிட்டுருக்கோம். ஓகே, அப்படி இன்னொரு விஷயம்ப்பா, கோப்ரோ இப்போ புது பேட்டரி இப்போ நான் போட்டுக்கேன்ல, இதை வந்து லைட்டாக அந்த சைடில் ப்ரெஸ் பண்ணாலே கோப்ரோ ஆன் ஆகிடுது உறவுகளே. ஆனால் ஒரு சில பேட்டரிலாம் வந்து நல்லா அமுச்சிட்டே இருந்தால் தான் வந்து ஆன் ஆகும். அப்போ ஏன் அப்படின்னா அது வந்து பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சார்ஜ், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ண டக்குன்னு ஒரு மாதிரி அது ஆன் ஆகிடுது. ஸோ அது நான் கண்டுபிடிச்சது. நமக்கு ஜப்பான்காரன் எதை கண்டுபிடிக்கிறான், நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஸோ நிறைய அதுலேயே கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். நம்ம பேட்டரி வந்து ஓகே ஃபுல்லாக தான் இருக்குது சார்ஜ் அப்படின்ட்டு ஆன் பண்ணும்போது. நம்ம யூடியூப் சேனலுக்கு 10K வந்திருக்கா, 10 மில்லியன் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எப்போ வரலாம் நான் சொல்ல, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும் 10 மில்லியன். ஃபியூச்சரில் டெஃபினட்டாக நம்ம சேனல் சூப்பர் சன் யூடியூப் சேனலுக்கு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆசை எனக்கு மறுபடியும் முளைச்சி போச்சு. மறுபடியும் இல்லை, இப்போ முளைச்சி போச்சு ஒரு நாள் முன்னாடி அந்த ஆசை. ஏன் அப்படின்னா ஒரு ப்ரோஸ் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் 10 மில்லியன்ட்டு. அப்போ வந்துச்சு இல்லை அந்த ஆசை. அந்த பசங்க நம்ம கேமரா தான் வரல பார்த்தாங்க. அப்போ வந்து சொல்லல அந்த ஆசை 10 மில்லியன் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன். அடிக்கிறோம், கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். பரவாயில்லப்பா, இன்றைக்கி ஒரு நல்லா தான் இருக்குது கிளைமேட். இந்த டைம்லாம் 3 to அந்த 5 மணி வரைக்கும் செம்மையாக அடிக்கும். இல்லை மூஞ்சிக்கு நேரம் அடிக்கும். அந்த வெயில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் அந்த வெயிலில் நம்ம டிராஃபிக்கில் நிற்போம் பார்த்தீங்கன்னா சிக்னலில், அங்கே இன்னும் வெறுப்பாக வரும்லே. ஆல்ரெடி பின்னாடிலாம் ஃபுல்லாக நனைஞ்சு போய்ட்டுருக்கோம். நனைஞ்சு போய்ட்டு அந்த டைமில் வெயில் நிற்கும் போது நம்ம கடுப்பாக தான் இருக்கும். ஸோ கைஸ், டைம் கரெக்டாக 4:02.
ஸோ இதுக்கு நம்ம 538 வாங்கி பண்ணியிருக்கோம். 8 ஆர்டர் பார்த்தா கணக்கு வந்துச்சுப்பா. நம்ம 2 பெரிய ஆர்டர் போனோம்ல, என்னடா அது பெரிய ஆர்டர் 2 போனோம், ஒன்றுக்கு மட்டும்தான் 2 ஆர்டர் கணக்கு வந்துச்சு. இன்னொன்று என்னடா வரல அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது அதுவும் இப்போ வந்துருச்சு. ஒரு அது கொஞ்சம் லேட்டாக அப்டேட் ஆகிருக்கு. சரி ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த டைம் தான் ஒரு பயங்கரமாக வேலை அடிக்கும். இந்த டைம் தான் வந்து ஸ்விக்கி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். வெளியில் எந்த வேலை பார்த்தாலும் இந்த டைமில் ரொம்ப கஷ்டம் ஓட்டுறது, கடுப்பாக இருக்கும். சரி ஓகே இருங்க, நான் பேசலாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பரவாயில்லப்பா, நல்லா கேட்குது. இவன் மறுபடியும் நம்ம அடுத்த ஆர்டர் போட்டாங்க. 46 ரூபா ஆர்டர் நினைக்கிறேன். சர்ஜி கிடச்சுன்னா எதுவுமே போடல ஒரு மேக்ஸிமம் இந்த 3 to 6 சர்ஜியே போட மாட்டாங்க. இல்லை மழை பெஞ்சா மட்டும் தான் 3 to 6 சர்ஜி ஈவினிங் டைமில், சரி மத்தியான டைமில் 3 to 6. டைம் என்ன கரெக்டாக 11:43. இதற்கு நம்ம 1230 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்? இன்னும் 6 ஆர்டர் பார்த்துட்டா போதும். செகண்ட் ஆர்டர் முடிஞ்சிடும். இந்த டைமில் ஒரு 100 ஆர்டர் போட்டாங்க. ஆனால் அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலடா மகேஷ். பரவாயில்ல, அது ஒரு ஆர்டர் வந்தாலும் பரவாயில்ல. அந்த ஆர்டர் கொடுத்து இன்னும் 5 ஆர்டர் பார்த்துட்டா நம்ம செகண்ட் ஆர்டர் முடிஞ்சிடும். வா செம்மையாக தெரியுது. இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அந்த போர் இருக்க பிரிட்ஜு கிட்டே இருக்குது. அது இல்லாமல் 2 ஃப்ளாட்டுக்கும் நடுவில் ஒரு படி மாதிரி போகும்ல, அங்கே நின்று பார்த்தா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். இது ஒரு பைக்கு. இந்த பைக் எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாத மட்டும் சொல்லுங்கள். இது இருங்க காட்டுறேன். தெரியுதா அப்படி இந்த பைக்கு? அந்த பைக் எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் அவரு. அதுவும் நம்ம க்ரஷில் இருக்குது. அதுதான் KTM அட்வென்ச்சர்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து R5 V4 பார்க்கலாம். எது நம்ம செட் ஆகுது எடுத்துட வேண்டியதான். இதையே ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுகிட்டே இருக்கோம், ஆனால் எடுக்க மாட்டேன்றோம் அவர்கள். ஏன்னா சுச்சுவேஷன் நம்ம சுச்சுவேஷன். சரி வாங்க மற்றெல்லாம் மோட்டில் கண்டிப்பாக பண்ணுறேன். உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு, மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயந்தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு. ஓர் பந்தை யாரும் நீர் பொத்தித்தா வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலத்தான், ஆட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தா வச்சாலும் தம்பி வாடா பந்து போலத்தான். ரொம்ப பிடிச்ச ரிலீக்ஸ் வருது. அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு யாரும் நம்மளை விமர்சிச்சான்னு வச்சுக்கேன், அதை பற்றி திங்க் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி திங்கே பண்ணக்கூடாது ஒரு. அது பழைய ஃபஸ்ட்லாம் ரொம்ப திங்க் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஆச்சு, இப்போ இத்தனோடு திங்க் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இத்தனோடு ஆகிடும் ஒரு. அதுக்கப்புறம் திங்கே பண்ண மாட்டேன் யார் நம்மளை விமர்சித்தாலும். நல்லா இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா வேண்டிதான். நம்ம மனசாட்சி நம்ம உண்மையாக இருந்தோம்லே. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு எங்கே இந்த ஆர்டர்னா குண்டத்து தான் ஸ்ட்ரைட்டாக இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு 4 ஆர்டர் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் டைம் என்ன கரெக்டாக 12:44. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ என்ன பண்ணிருக்கோம்னா 1330. என்னப்பா இது இப்போ தான் 1400 ரூபா காமிச்சிது. இல்லை ஓகே இல்லை, இது வரைக்கும் நம்ம 1400 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஷார்ப்பாக 1400 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஓகே 25 ஆர்டர் பார்த்துட்டு இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணும். அப்படி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததும் 5 கிலோமீட்டருக்கு மேலே தான். ஸோ இதுக்கு 3-4 ஆர்டருக்கு மேலே 5 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம டெலிவரி பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே 2 ஆர்டர் பார்த்துட்டா 2 ஆர்டர் பார்த்துட்டு அப்படின்னா இன்னொரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அதை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர்களே. இப்போலாம் 10 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் 2 ஆர்டர் கணக்கு வருது. ஸோ 5 கிலோமீட்டருக்கு மேலே 2 ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா வரும், பார்த்த மாதிரி கவுண்ட் வரும். ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் கணக்கு தான் 29 ஆர்டர் பார்க்கணும்ல. ஸோ இப்போ தூக்கிட்டாங்க போல வரல. இப்படி தான் கொஞ்சம் இம்மாதிரி தூக்கி வந்துடுவாங்க. ஓகே சரி ஓகே வரல, வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜோன் நோக்கி வரலாம். இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணும். டைம் இப்போயே 12:45 ஆகிடுச்சு. அப்போ வந்து இன்னும் 4 ஆர்டராக இன்னும் 2 ஹவர் ஆகும். அப்போ 2 ஆகிடும். வாங்க போகலாம். கைஸ் எடிட்டிங்கில் தான் நான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் மழை அடிச்சு பாருங்கள், நைட்டு பயங்கரமான மழை. நான் வேறு அந்த ஃபோனில் வந்து ரெயின் ப்ரொடெக்டர் இருக்கும்ல, ஸ்விக்கியில் நம்ம எப்பயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி விளாக்லாம். ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா அந்த கவரை போட்டு நம்ம ஃபோனை அதில் வச்சு நம்ம மேக்ஸிமம் எதுவும் ஆகாது, நம்ம அதை வச்சு ஸ்டேப் ஓட்டிக்கலாம். அன்றைக்கி பார்த்து நான் ரெயின் கவர் வர வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். மழையாவது பெய்ய போதா, அதெல்லாம் பெய்யாது அப்படின்னு சொல்லி வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன் வரல. அது எப்போ நைட்டு 11 மணிக்கு மேலே தான் வச்சுட்டு போயிருப்பேன். மழை அந்த ரெயின் ப்ரொடெக்டரும் சரி, பவர் பேங்க் சரி வீட்டில் வச்சுட்டு போயிருப்பேன். சரி இன்னொரு 3-4 ஆட்டை தானே நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது வீட்டில் தண்ணி வச்சுட்டு போயிருப்போம், சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து சாப்பிட்ற டைம் லேட்டாக ஒரு ஆர்டர் போயிட்டாங்க, அதனால் மறுபடியும் போயிட்டோம். அந்த டைம் இது 2த்தையும் வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் வெஸ்ட்டு போனது எவ்வளோ பெரிய தப்பாகிடுச்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. மழை வந்து அதாவது மழை பெய்யாமல் அறிகுறியில் ஒரு வீட்டில் போவோம். நிலாலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, நட்சத்திரம் சூப்பராக தெரிஞ்சுது, வெள்ளை கலர் மேகமே எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கிரியேட் ஆகிட்டு பயங்கரமாக நம்மளை அலைச்சாலை பண்ணி விட்டுச்சு. அதெல்லாம் பாருங்கள் நீங்களே என்னென்ட்டு. அப்புறம் ரோட்டில் இருக்க கவரை பொறுக்கிட்டு அதை ரெயினுக்கு எப்படியாச்சும் காப்பாற்றுறதுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இன்னும் 2 ஆர்டர் பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஆர்டர் முடிச்சிடும். இன்னும் 200 300 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை விட்டுட்டு என்னால் பாதியில் வர முடியாது. உயிர் பயந்து பாதி லிட்டர் போகிற பொருளாம் நம்மளுக்கு கிடையாது. விஜய் சார் சொல்லுவார் கிளிப்பட்டில், அந்த மாதிரி தான் நம்பலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சி நீங்களே பாருங்க உறவுகளே. இந்தவா ப்ளீஸ் அந்தவா உறவுகள் இருங்க, நமக்காகவே ரோட்டில் எத்தனை கவர் பாருங்கள். சரிங்க, எதனா ஒரு கவர் மாட்டோம், கவராச்சு எடுத்துக்கலாம்.
தேராது. இந்த கவர் கிழிஞ்சு போயிருக்கு. இந்த கவர் நல்லா இருக்கா? ஓகே ஒரு இந்த கவர் நல்லா இருக்கு. டேய் இது கிழிஞ்சிருக்கு ஒரு இதுவும் வேலைக்கு ஆகாது. வேறு எதுனா கவர் இருக்குமான்னு. டாய் ஓகே ஓகே இந்த கவர் பற்றும். இந்த கவர் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல. எங்கடா ஓகே வரல. மழை பெஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஒரு கவர் இருக்குது. உறவுகளே மழை அடிச்சு நொறுக்க போகிறான். துறை வேறு பயங்கரமாக பெய்யுது. சரி நிற்கிற மாதிரியான இடம் இருந்தால் நம்ம நின்று ரெயின் கோட்டே போட்டு போயிடலாம். நானும் வந்து மழை பெய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். டைம் கட்டல் வெள்ளிக்காலம் 1:22 உறவுகளே. இன்னும் நம்மளால் செகண்ட் ஆகிட்டு பிடிக்க முடியல. மழை பயங்கரமாக அடிச்சு நொறுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பட் நான் வீட்டுக்கெல்லாம் போக போகிறதில்ல இன்னைக்கு. பா செம்மையாக புயல் கற்றுக்கிது. அங்கெல்லாம் பாருங்க இது மட்டும் பறந்துட போகுது. ஒரு பக்கம் கை பிடிச்சிக்கிச்சு ஒரு விளையமா. ஸோ கைஸ் மழை வேற பயங்கரமாக பெய்யுதுப்பா. எப்பா என்னப்பா இப்படி புயல் அடிக்குது. புயல் காற்ற மாதிரி அடிக்குது. ஆனால் புயல்லாம் அடிக்காது, சொல்லப்படுறீங்க. ஸோ கைஸ் இன்னும் 2 ஆர்டர் பார்த்துட்டா நம்ம செகண்ட் ஆகிட முடியும். ஆனால் இந்த சோன்லாம் சுத்தமாக ஆட்டே வராது ஒரு இங்கெல்லாம். உறவுகளே நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுப்பா. அப்புறம் இப்போ கோபுரம் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும்ல. இப்போ எனக்கு அந்த சவுண்டு கூட சுத்தமாக கேட்கல உறவுகளே. எந்த தைரியத்தில் நான் கோபுரம் மலையில் நினைவு வச்சுட்டு ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி தெரியல. ஒரு நம்பிக்கை தான், எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கை. ஆகாது. ஸோ வைசர் வேறு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கே. இது அவுத்துட்டு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். வைசரு அந்த மைக் வர பக்கத்துலேயே வச்சுக்கணும், வாய் பக்கத்துலேயே. அதில் வேறு நினைச்சிட்டே இருக்கும் அவர்களே. அது வேறு ஆல்ரெடி ரிப்பேர் ஆகுமோன்னு சொல்லி ஒரு சின்ன பயம் வந்துகிட்டே இருக்குது. வாங்க இப்படியே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எப்படி தெரியும், எங்கே திரும்ப போவோம், ஸ்ட்ரெயிட்டாக குண்டத்தூர் போவோம் அவர்களே. அப்படியே நம்ம போகிறது நோக்கி ஓட வேண்டியதான். 2 ஆர்டர் பார்த்து முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 595 ரூபா வரும். ஸோ அந்த 2 ஆர்டர் பால் மாறாமல் பார்த்துட்டு போயிடணும் அவர்களை. ஏன் அப்படின்னா இப்போ வந்து 30 ரூபா சம்திங் சர்ஜி போட்டிருக்காங்க. 2 ஆர்டருக்கு 60 ரூபா சர்ஜே வந்துடும். அது மட்டும் இல்லை, நான் 60 ரூபா, அப்புறம் அந்த ஆர்டர் வந்து மினிமம் 20 ரூபா வச்சு வரும். அது ஒரு 40 ரூபா, அது ஒரு 100, அப்புறம் 200 ரூபா வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் செகண்ட் ஆர்டர் முடிச்சா. ஸோ அப்போ 300 ரூபா கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஆர்டர் பார்த்து முடிச்சா. 2 ஆர்டர் நம்ம பார்த்துட்டே போயிடலாம். ஆனால் உயிரை பணியை வச்சு செய்கிறது தான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த டைம்லாம் ஒயர்லாம் இங்கே அறந்தடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்கான்ற ஒரு நம்பிக்கையில் நான் தைரியமாக பண்ணிகிட்ருக்கேன். எப்பா வைத்தியத்தை வந்தால் கண்ணில் செம்மையாக தண்ணி அடிக்குது. நெவர் எவர் கிவ் அப். சத்தியமாக சொன்ன நம்ப மாட்டீங்க. கரெக்டாக கோபுரம் கேப் ஆஃப் பண்ணுறேன், இப்படிக்கா போயினே இருக்கேன். அப்படியே நம்ம தள்ளிட்டு அப்படியே அந்த ரூதரங்க போயிடுச்சு உறவுகளே. என்னப்பா இது இப்படி பண்ணுறியப்பா நீ. நான் சத்தியமாக சொல்கிறேன், நீ மழை பெய்யும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா. அதுவும் வெடிக்கால் 2 மணிக்கு இந்த டைமில் பெய்யுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உறவுகளே. மழை நீ என்ன பெஞ்சாலும் நான் நீ விட போகிறது இல்லை. இனி நான் ஒரு டார்கெட் அடிச்சிருக்கேன், அதை அச்சீவ் பண்ண தான் நான் வீட்டுக்கு போவேன். ஒழுங்கா நீயே விட்டுரு. ஏம்மா 2 ஆர்டர் தான் வேண்டாவா, ஒரு ஆர்டர் பிடினா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் பரவாயில்லப்பா, இந்த டைமில் ஒரு ஆர்டர் போட்டாங்க சைனீஸ் ஒர்க் அப்படின்ட்டு. பட் 4.5 கிலோமீட்டர் வருங்களே பிக்கப் ட்ராப் 2 சேர்த்து. ஸோ ரெயின் சார்ஜ் வந்து 24 ரூபா தான் ஊரில் போட்டிருக்காங்க. ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஒரு இந்த மாதிரி டைம் தான் ஃபுட் ரெடியும் ஆகிருக்காது, எதிர்பார்த்தது தான். உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 2:14 ஆயிடுச்சுப்பா. இன்னும் அந்த ஆர்டர் ரெடி ஆகலை. அச்சோ பேக்ரவுண்டில் பாட்டு வர ஒரு காப்பி வந்துச்சுன்னா அப்புறமா கண்டிப்பாக பண்ண வராது. ஸோ கைஸ் டைம் என்ன கரெக்டாக வெடிகாலம் 3:22. இந்த டைமில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். சரி 1792 ரூபா, அதாவது 1800 ரூபாய் கிட்ட நம்ம ஆர்டர் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், வாங்க போகலாம். கைஸ் இப்போ டே 20 டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி பார்த்துடலாமா? ஓகே, ஸோ டோட்டலாக ஆர்டர் ரேட்டிங்ஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 2392 வந்துச்சு உறவுகளே. 2392 அதில் நம்ம கையை விட்டு போகிறதுலாம் மைனஸ் பண்ணோம்ல. ஸோ அது வந்து நம்ம 303 ரூபாய் நம்ம பெட்ரோல் போட்டோம், அது மைனஸ். அப்புறம் வந்து 5 ரூபா தான் நம்ம இது
5 ரூபாய் நான் எதுக்கு மைனஸ் பண்ணிக்க அப்படி கேட்டால் நம்ம வந்து பானிபூரி 10 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். அப்புறம் வந்து நேற்று ஒரு ஜூஸ் குடித்தோம். அது வந்து இன்றைக்கி தான் கொண்டு போனேன். நேற்று மறந்துட்டு வரல. எப்பயுமே நான் நோட் பண்ணி எழுதிப்பேன். அது எழுதியே வைக்கல. டக்குன்னு நம்ம மைண்டுக்கு நேற்று சாப்பிட்ட ஜூஸ் மைண்டுக்கு வரல. அப்புறம் வந்து நான் வீட்டில் எப்பவுமே கணக்கு போட்டு மைனஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு கரெக்டாக நீ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா 25 ரூபா நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு மைனஸில் இது 25 ரூபா கம்மியாக இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜூஸ் நேற்று குடித்தாங்க, அதை ஆடே பண்ணடா மைஸ். அப்போ தான் தோணுச்சு. ஆனால் அது மைனஸ் 5 ரூபா தான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு அக்கா வந்து நம்ம 30 ரூபா, அதாவது டே 20 ஒரு அக்கா வந்து 30 ரூபா டிப்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ 35ல் 30 போயிடுச்சுன்னா 5. ஸோ அதுதான் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 40 ரூபா இது மைனஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஈவினிங் டைமில் 2 கல் தோசை சாப்பிட்டோம். ஸோ அது மைனஸ். இது எல்லாமே மைனஸ் பண்ணால் 2044 ரூபா தான் நம்மளோட டே 20 ப்ராஃபிட். ஓகே, இப்போ டே 1லேருந்து டே 20 வரைக்கும் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா 29,262 ரூபா வந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட். 30,000 கிட்ட. ஏன்னா இன்னொரு 600 ரூபாய்க்கு நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ 30,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் என் பண்ணி வச்சுருங்களே 20 நாளில். ஸோ இன்னும் வந்து இன்னும் ஒரு 1000 ரூபாய் தான் நம்ம பின்தங்கி இருக்கோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போக போக அப்படியே 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணால் கூட இன்னும் 40 நாள் கிட்ட, 40 நாளா, இன்னும் 45 நாள் இருக்குது. அசால்ட்டாக நம்ம பண்ணிடலாம். அவருக்கு ப்ரோ உங்கள் சேனலில் என் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் பேர் வந்து முகமத் இர்ஷாத் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவர் பேர் சொல்லியாச்சு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சரி, ஓகே வரல. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன் பாருங்கள். மழை டைமில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு. ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான். நம்ம கேமரா ஆஃப் ஆகிடுச்சில்ல, அதுக்கப்புறமா வந்து தண்ணி பயங்கரமாக இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு போனால் அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன கேப்பு கூட இல்லை. அந்த டைமில் பயங்கரமாக வச்சு அது தாண்டி நம்ம பூந்து எப்படியே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆகிட்டு பயங்கர இடி ஒரு டமார் அடிக்குது. அந்த டைம்லேயே வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கே என் மேலே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி என்னடா மகேஷ் இந்த டைம்லேயே நீ பண்ணிட்டுருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப அன்சேஃப் தான். அந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு அன்சேஃபாக இருந்தால் வீட்டுக்கு போயிடுங்க. நான் சொல்ல நினச்சேன். நானும் இதுக்கப்புறம் ரொம்ப அன்சேஃபாக இருந்தேன். அந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஏன் அப்படின்னா நம்ம 100 ரூபாய் 200 ரூபாய் ஆசைப்பட்டு அது ரொம்ப கஷ்டமாயிட போகுது. சரி, அதுக்காக தான் அது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லலாம் பார்த்து ஜெகதே ஓட்டுங்க. ஸோ கைஸ், அப்படின்னு ஒரு விஷயம், நம்ம டோட்டலாக எத்தனை ஹவர்ஸ் ஓட்டிருக்கோம் அப்படின்னா 16 ஹவர் 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஓட்டிருக்கோம். கரெக்டாக தெரியல 16 ஹவருக்கு மேலே நம்ம ஓட்டி வச்சு வருது. கரெக்டாக நம்ம வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தோம்னா 3:30 சாப்பிட்டு தூங்குனா 4 மணிக்கு மேலே தான் நம்ம தூங்கியிருப்போமே. ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இன்னொரு 1/2 ஹவர் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஞ்சி நம்ம வெறித்தனமாக ஓட ஆரம்பித்தோம். அடுத்த நாள் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணி காமிச்சிடுவோம். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. மிஸ்ஸே ஆகாது. ஸோ கைஸ், அடுத்த நாள் வந்து இன்னும் வெறித்தனமாக ஓட ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக என்ன டயர்டாக இருந்தாலும் இந்த 1 லேக் அச்சீவ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு ஓய்வே கிடையாது. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம்.